கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய ஒரு 10 நாட்களுக்கு பிற்பாடாக இன்றைக்கு நாம் மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த நாட்களிலே நான் என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கும் ஊழிய விஷயமாகவும் பல இடங்களுக்கு செல்ல நேர்ந்ததால் என்னால் இந்த யூடியூப் நிகழ்ச்சியை பதிவு செய்து பதிவேற்ற முடியாது இருந்தது. அதற்காக வருந்துகிறேன். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் 2வது பாகத்துக்கு கடந்து செல்கின்றோம். கடந்த வாரத்திலே பார்த்தோம், யூதா தன் மருமகளாகிய தாமார் தன் மருமகள் என்று அறியாமல் ஒரு வேசி என்று நினைத்து அவரிடத்தில் போய் சேர்ந்தான். அதற்கு அடைமானமாக தன்னுடைய பொருட்கள் சிலவற்றை கொடுத்து விட்டு வைத்திருந்தான் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போன்ற வேதவசன பகுதிக்கு ஆதாரமாக உள்ள திறவுகோல் வசன பகுதி 38ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26 முதலில் வாசிப்போம். யூதா அவைகளை பார்த்து, இவைகளை முத்திர மோதிரம், ஆரம், அந்த கோல் 3 பொருட்களை அவளிடம் கொடுத்திருந்தான். அதை திருப்பி அனுப்பப்பட்ட போது யூதா அவைகளை பார்த்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்க போது 20ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்க போகின்றோம். 20 23 வரைக்கும் வேசி என்று எண்ணி தாமாரிடத்தில் யூதா கொடுத்த அடைமானம். பின்பு யூதா அந்த பெண்ணிடம் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதெல்லாம் போரானாகிய தன் நண்பன் கையில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். எனவே அவன் யூதாவிடம் திரும்பி சென்று, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்போது யூதா, நான் ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். ஆனால் இதன் மூலம் தனக்கு பின்னாட்களில் வரவிருந்த அவகீர்த்தியை அப்போது அவன் அறியாதிருந்தான். அடுத்து பார்க்கும்போது 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் தாமார் கர்ப்பமாகுது. சுமார் 3 மாதங்கள் சென்ற பின்பு யூதாவுக்கு அவன் மருமகளான தாமார் வேசித்தனம் செய்து அதன் மூலம் கர்ப்பவதியுமானாள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான். தாமார் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்திற்கு அவனிடமிருந்து தான் பெற்றிருந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்கள் உடையவன் எவனோ அவனாலே தான் நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்து அறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. மருமகள் என்று அறியாதிருந்த போது அவளுடன் உறவு கொண்டான். ஆனால் இப்பொழுது அவள் தன் மருமகள் என்று தெரிந்த பின்னர் அவன் அவளை சேரவில்லை. ஆனாலும் கூட யூதா தன் மகன் சேலாவுக்கு அவளை திருமணம் செய்விக்கவில்லை என்று நாம் கூற முடியும். அதை பற்றி வேதாகமம் ஒன்றும் கூறுவதில்லை. நிச்சயமாக கொடுத்திருக்க மாட்டான். அடுத்து தாமார் பிள்ளைகளை பெறுதல் 27 30 வரைக்கும் உள்ள வசனம். தாமாருக்கு பிரசவ காலம் நெருங்கின போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன என்று தெரிய வந்தது. அவள் பிள்ளைகளை பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்போது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்டது. அப்போது மருத்துவச்சி, அப்போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்போது அதை கண்ட மருத்துவச்சி, நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உள்மேல் நிற்கும் என்றாள். இது நிமித்தம் அவன் பாரேஸ் என்னப்பட்டான். பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. இந்த பாரேஸ் எவ்வாறு இருப்பினும் யூதாவின் சந்ததியாய் இருந்தான்.
இவனது சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். மத்தேயு 1 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான் என்று இந்த வரலாறு கூறுகிறது. அங்கே பார்க்கும்போது யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. தாமார் யார்? யூதாவுக்கு மருமகள். ஆனால் மருமகள் என்று அறியாமல் வேசி என்று நினைத்து அவளோட கொண்ட உறவினாலே பிறந்த இந்த 2 பிள்ளைகளில் மூத்த மகன் பாரேஸ். பிரியமானவர்களே, இத்துடன் இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்வோம். நாம் மீண்டுமா அடுத்த யூடியூப் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தபால் பாடங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அதோடு கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அஞ்சல் வழி பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மிக எளிதான பாடங்கள். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பவைகள் என்ன என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கங்கள் நமக்கு சுருக்கமாக அளிக்கப்படுகிறது. எனவே இந்த தபால் பாடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் முகவரியை அனுப்புங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 8807338137 8807338137 880 733 8137. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்கள் முகவரியை அனுப்பினால் நான் உங்களுக்கு தபால் பாடம் பற்றி விளக்கத்தையும் விண்ணப்ப படிவத்தையும் அனுப்புவேன். அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நிரப்பி எனக்கு திருப்பி அனுப்பும்போது உங்களுக்கு தபால் பாடங்கள் அனுப்பப்படும். நன்றி. நாம் இன்னொரு யூடியூபில் சந்திப்போம்.